புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக பகுதியான மதகடிப்பட்டு, திருக்கனூர், சித்தலம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் தற்போது பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முழுவதும் இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக வணிக நிறுவனங்கள், கடைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ளன. அதே போல பேருந்துகளும், பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. ஆட்டோ டெம்போக்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை புதுச்சேரியில் பந்த் போராட்டத்தின் காரணமாக கடையடைப்பு நடைபெற்று வருவதாலும், அதே போல திருக்குனூர் ஒட்டிய பகுதிகளில், திருக்குனூர், சித்தலம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டிருப்பது பெரும் ஒரு வரவேற்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. திருக்கனூர் பகுதியில் டெம்போக்களும் அதே போல பேருந்துகளும் இயக்கப்படாமல் தற்போது ஆனது. புதுச்சேரி இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்படும் இந்த பந்த் போராட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்து தமிழக ஒட்டியுள்ள பகுதியான திருக்குனூர் பகுதியில், சித்தலம்பட்டு பகுதியில் கடையெடுப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏன்னா திருக்குனூர் பகுதி ஒரு பகுதி புதுச்சேரியும், அடுத்த பகுதி தமிழ்நாடும் உள்ள பகுதியாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக ஒரு பகுதி மட்டுமே அடைக்கப்பட்டிருக்கும், மற்றொரு பகுதி தமிழக பகுதியில் கடைகள் இயங்கும். அதனால் புதுச்சேரி சார்ந்த மக்கள் அந்த பகுதியில் தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு சுலபமாக இருந்தது. ஆனால் தற்போது முழுவதும் அந்த பகுதி அடைக்கப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.